வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்களே, நிதி விவரங்கள் பற்றிய வெள்ளை அறிக்கை. அதை பற்றி அண்ணாமலை ஒரு நீண்ட பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதை ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாமலை எடுத்தோனையே வெள்ளை அறிக்கையை நான் படித்து பார்த்தேன், அதிலிருந்து சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லியிருக்காரு. படித்து பார்த்தேன் அப்படின்னு ஒரு கட்சியுடைய தலைவர் சொல்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இந்த நிதி விவகாரங்களை ஒரு தலைவரே படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி சொல்கிறது ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் இந்த நிதி விவகாரத்தை பற்றிய புரிதல்லாம் அவ்வளவா இருக்காது. நிபுணர்கள் சொல்லுவாங்க, இந்த அறிக்கையை வெளியிடுங்க, இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைசர்ஸு. அந்த தேவையெல்லாம் அண்ணாமலைக்கு இல்லை. அவருக்கே A to Z எல்லாமே தெரியும். இது மாதிரியான ஒரு நபர் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்குறது தமிழக அரசியலுக்கு, தமிழக எதிர்காலத்துக்கு டெஃபினட்டாக நல்ல விஷயம். சரி, இப்போது அந்த வெள்ளை அறிக்கை விவகாரத்துக்குள்ளே வரலாம். மாநிலத்துடைய கடன் சுமை 10 லட்சம் கோடியை டச் பண்ணிருச்சு அப்படின்னு வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நபர் தலையிலையும் எவ்வளோ கடன் தெரியுமா இப்போ இருக்குது? 1,28,934 ரூபாய் ஒவ்வொருத்தங்க மேலேயும் இன்றைக்கி கடன் இருக்குது அப்படின்னு ஒயிட் பேப்பரில் சொல்லப்பட்டிருக்கு. 1,28,934 ரூபாயா? என்னுடைய கடனை நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ் அப்படிங்கிற வழக்கறிஞர் தலைமை செயலகத்தில் அந்த 1,28,934 ரூபாய்க்கு செக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய கடனை நான் அடைச்சிட்டேன், மற்றவர்களும் அவங்க தலையில் இருக்கக்கூடிய கடனை அடைக்க முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காப்ல. இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் அந்த இலவசத்தை தரோம், இந்த இலவசத்தை தரோம் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி இப்போ 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வந்திருக்கு. இதை பொதுமக்கள் எதுக்கு கட்டணும்? நீங்கள் எங்கள் பேரை சொல்லி கடனை வாங்குவீங்க, நாங்கள் எங்கள் கை காசை போட்டு அந்த கடனை கட்டணுமா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. அந்த ரியாஸ் அப்படிங்கிற வழக்கறிஞர் என்னுடைய கடனை நான் அடைச்சிட்டேன், நீங்களும் அடைக்க முன்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அட போங்க பாஸு அப்படின்னு அந்த ரியாஸுக்கு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநிலத்துடைய மொத்த வருவாயில் 22.8% வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே போயிடுது அப்படின்னு ஒயிட் பேப்பரில் சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது, தமிழகத்தின் சொந்த வரி வருவாய் மற்றும் GSDP விகிதம் 2021-22 நிதியாண்டில் 5.93% இருந்துச்சு. அது இப்போ இந்த நிதியாண்டில் 5.45% குறைஞ்சிருக்கு. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மற்றும் GSDP ரேஷியோ 5.45% ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. அடுத்து, மின்சாரம், போக்குவரத்து போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் மேலே எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? 3,18,000 கோடி ரூபாய் அளவுக்கு பொதுத்துறை, முக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் மேலே கடன் இருக்குது. இதெல்லாம் அண்ணாமலை அந்த ஒயிட் பேப்பர்லேருந்து சுட்டி காட்டிய மிக முக்கியமான புள்ளி விவரங்கள். இதிலிருந்து அண்ணாமலை சொல்கிறாரு, 2031 நம்ம மாநிலத்தில் வேலை செய்யும் வயதுடைய மக்கள் தொகை குறைய இருக்குது. எப்படி தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறார் பாருங்க. 2031 ஸ்டேட் பாப்புலேஷனில் வேலை செய்யக்கூடிய வயதுடைய மக்களுடைய பாப்புலேஷன் படிப்படியாக குறைய இருக்குது. அதனால் இப்போவே நம்மளுடைய வருவாய், மாநிலத்துடைய வருவாய் அடித்தளத்தை வலுப்படுத்தணும் கட்டாயமாக. இன்னும் ரொம்ப நாள்லாம் நமக்கு இல்லை, குறுகிய காலம் தான். 2031 அப்படிங்கிறது ஷார்ட் பீரியடு. அதுக்குள்ளே நம்மளுடைய வருவாய் அடித்தளத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு அண்ணாமலை டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லா துறைகள்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஒரு கமிட்டி போடுங்க. அந்த கமிட்டியுடைய அட்வைஸ் படி நம்மளுடைய வருவாயை அதிகரிக்க, வலுப்படுத்த ஸ்டெப்ஸ் எடுங்க. திமுக ஆட்சியில் இது மாதிரி நிதி நிலைமையே மோசமாயிருச்சு அப்படிங்கிறத காரணமாக சொல்லி டிவிகே கவர்மெண்ட் இருந்துடக்கூடாது, செயல்படாமல் இருந்துடக்கூடாது. நம்மளுடைய வருவாய் அடித்தளத்தை வலுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எப்பா, ஒரு அறிக்கையில் எவ்வளவு புள்ளி விவரம், எப்படிப்பட்ட லாங் சைட் வியூ. இதனால தான் அண்ணாமலைக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குது. எந்த பதவியிலும் இல்லாத ஒருத்தர் தனி இயக்கம் தொடங்குறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. உடனே அவரை நம்பி 18 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னா இந்த கிளாரிட்டி தான் காரணம். இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.